ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி நம்மளோட ஷெஃப் தீனாஸ் கிச்சன் வந்து உங்களுக்கு மட்டன் சீரக சம்பா பிரியாணி பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான மெத்தடில் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மட்டன் வேக வச்சு இந்த ப்ரிப்பரேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து நீங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி பண்ணும்போது அந்த மட்டன் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா டுகெதர் குக் பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ் போடுவீங்க. ஆனால் இந்த மட்டன் தண்ணியாக வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா இந்த மட்டன் வந்து நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது அந்த மசாலா கிரேவி வந்து தின்னாக வரணும். அப்படி தின்னாக வரலன்னா ரைஸ் உதிரியாக வராது. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மட்டன் நல்லா வேக வச்சு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதே ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணி நான் 7 கப்பு அரிசிக்கு 11 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் குக்கரில் விசில் போடாமல் டேரக்ட் தம் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரான மெத்தடில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்தலாமா? இப்போது சீரக சம்பா பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது 1.5 கிலோ மட்டன் வச்சுருக்கேன். தனியா 1 ஸ்பூன், தயிர் 1 கப்பு, மிளகாய் பவுடர் 1 ஸ்பூன், புதினா 1/4 கப்பு, ஆயில் கீ இரண்டும் சேர்த்து 250 ml, பச்சை மிளகாய் 4 நம்பர், எலுமிச்சப்பழம் 1, பிரியாணி பவுடர் 2 ஸ்பூன், கொத்தமல்லி 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், வெங்காயம் கரெக்டாக 250 கிராம்ஸ் அளவுக்கு போடுங்க, தக்காளி 300 கிராம், பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாவித்ரி தாளிப்புக்கு, சீரக சம்பா அரிசி 1 கிலோ. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரைஸ் வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 1 கிலோ அரிசி வந்து இந்த கப்பில் எப்படி பண்ணியிருக்கேன்னா 7 கப்பு அளவு போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கப்பை இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கப்பை பாருங்கள். இப்போது இந்த 7 கப்பில் வந்து 11 கப்பு வந்து நான் தண்ணி வைக்கணும். ஸோ இப்போ இந்த அரிசியை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மட்டன் வந்து நல்லா பாயில் பண்ணி தான் இல்லை மிக்ஸ் பண்ண போகிறேன். நார்மலாக டைரெக்டாக மட்டன் அதில் போட்டு குக் பண்ணுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அது பண்ணும்போது சில பேர் வந்து ஹார்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த கறி வந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் ரைஸ் உதிரியாக வர மாட்டோம் சொல்கிறாங்க. அதனால் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, பட்டை லவங்கம் எல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மட்டனை பாயில் பண்ணுறேன். இந்த ஸ்டவ் வாட்டர் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. இப்போது அந்த நல்லெண்ணையும் கீயும் சேர்த்து 250 ml அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாவித்ரி இதெல்லாம் தாளிப்பாக போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆனியன் கொஞ்சம் நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக 250 கிராம்ஸ் அளவுக்கு போடுங்க. இதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். நான் வந்து 4 நம்பர் தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ளேவர் வரும்போது இந்த கொத்தமல்லி புதினா போடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து பாருங்கள் கொஞ்சம் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் காமிக்கிறேன் அந்த எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஒரு தக்காளி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தக்காளி இந்த மாதிரி எதுக்காக பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த எல்லா ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக தெரியணும், சங்காக தெரியணும். அதனால தான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர் 1 ஸ்பூன், இந்த சில்லி பவுடர் போட்ட பிறகு தனியா பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். இது நம்ம அந்த சீரக சம்பதனால தனியா பவுடர் போடுறோம். நார்மல் பாஸ்மதி ரைஸ் முஸ்லீம் ஸ்டைல் வந்து தனியா பவுடர் போட மாட்டாங்க. கொஞ்சம் புதினா திருப்பி போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணினா நான் ஏற்கனவே பாயில் பண்ண அந்த மட்டன் வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு வேக வச்சு அந்த மட்டன் மட்டும் ஆட் பண்ணுறோம். இதில் சால்ட்டு பட்டை லவங்கம் வெறும் இது மட்டும் பட்டை லவங்கம் ஏலக்காய் மட்டும் போட்டு நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண அந்த மசாலாவிலேயே இதை நல்லா சாத்தே பண்ணுங்கள். அதை நல்லா குக் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வாட்டர் அதாவது மட்டன் தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி பவுடர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. இல்லை 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இந்த பிரியாணி பவுடருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கீழே பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடர் போடுங்க. இந்த பிரியாணி பவுடர் போட்ட பிறகு தயிர் 1 கப்பு. ஸோ பிரியாணி பவுடர் தயிர் எல்லாம் போட்ட பிறகு லெமன் புளிப்பு தன்மை 1 லெமன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கப் அளவு தான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வாட்டர், அதுக்கப்புறம் ரெகுலர் வாட்டர். டோட்டலாக வந்து 7 கப் அரிசிக்கு வந்து
11 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு இதில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ கொதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா வரும். அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டின இந்த சீரக சம்பா அரிசி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடி அதாவது மட்டன் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற போடுங்க. ரொம்ப நேரம் ஊற போட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி அரிசி போட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா ரைஸு நல்லா கெட்டியாகும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே குக்கரில் தான் நம்ம போட போகிறோம். ஆனால் இப்போ குக்கர் மெத்தட் இல்லை, தம் ஸ்டைலில் தான் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குக் பண்ணி முடித்த பிறகு ஒரு 80% அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் விசில் போடாமல் குக்கரில் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி அரிசி பக்குவமாக சூப்பராக வந்துடும். இந்த சீரக சம்பா பிரியாணி சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த அரிசி நீங்கள் தம் உடைக்கும் போது என்ன ஆகிட்டுன்னா உங்களுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் சூடு ஆறிச்சுன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கும். மட்டன் நல்லா மெதுன்னு அழகாக சூப்பரான ஸ்டைலில் வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு அருமையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. எனக்கு இந்த சீரக சம்பா பிரியாணி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து அது ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஹிடமிருந்து இருப்பது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye bye, take care.